dear friends, welcome to the program AAYATHAMA. இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாரமும் நம்ம முக்கியமான சில கேள்விகளை இந்த வாலிபர்கள் கடைசி நாட்களில் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விதமான கேள்விகள்லாம் இருக்கு, அதை பத்தி நம்ம பேச போறோம். அதற்கான விடைகள் எல்லாம் நம்ம பேச போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. Let's get into the program. So David, last few weeks we have been addressing few questions. அது நிறைய பேருக்குள்ள இருக்கிறதான கொஸ்டின்ஸ் தான். ஆமாம். ஸோ நிறைய டீனேஜில் இந்த வாலிபர்கள் அந்த ஏஜில் வரும்போது தே ஃபேஸ் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். ஆனால் நிறைய பேர் அதை கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆமாம், நான் கூட அந்த வயசை தாண்டி வரும்போது என் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருந்துச்சு. ஒரு கியூரியாசிட்டி தான், எல்லாமே எப்படி இருக்கும், எப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு. ஆனால் யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு, நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்டால் நம்மள ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லிட்டு அப்படியே எல்லாம் உள்ள பதிச்சு வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பேசும்போது தென் இட்ஸ் லைக் டச்சிங் டு தெம். அவங்களுக்கு அது போய் ரீச் ஆகுது. ஆமாம். அண்ட் தே ஆர் ஃபைண்டிங் ஆன்சர்ஸ். அண்ட் கண்டிப்பா அது இட்ஸ் த ஒர்க் ஆஃப் காட். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி அவங்களுக்கு மினிஸ்டர் பண்ண உதவி செய்யும். ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அண்ட் யூனோ பீப்புள் சொல்லும் போது ஓகே இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் இந்த சொன்ன விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ எம் ஜஸ்ட் கிளாட். ஆண்டவர் நம்மள ஒரு கருவியை யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை தொடர்றதுக்கு யூஸ் பண்ணாருன்னா நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்விகள் இருக்கு. எஸ். ஸோ வாட் இஸ் ஹெவன் லைக் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் நம்ம பேசுறோம், ஹெல் இருக்கு, ஹெவன் இருக்கு. ஸோ நம்ம we have to live righteous, நீதியா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும். ஸோ அது அப்பதான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஸோ பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியான ஒரு கேள்வி. ஸோ நம்ம ஆக்சுவலி பார்த்தோன்னா பைபிளில் நிறைய விஷயம் பார்க்கும்போது த குட் சைட் அண்ட் த ஈவில் சைட் பார்க்கும்போது ஆல்வேஸ் அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கு. கிரைஸ்ட் இந்த ஆன்டி கிரைஸ்ட், இன்னும் அந்த மாதிரி so many differences. உலகத்தில் நம்ம வாழும்போது நம்ம நிறைய இடத்துல சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எல்லாம் ஏதாவது மூவிஸில் வீடியோஸில் பார்க்கும்போது ஹெல்ல தான் நிறைய பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஆமாம். எப்போதான் ஹெல்ல தான் டிபிக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபயர் இருக்கும், பிசாஸ் இருப்பாங்க, அவனுக்கு 2 கொம்பு இருக்கும், வால் இருக்கும், அது மாதிரி எப்போதும் டிபிக் பண்ணுவாங்க. ஹெவன் ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அது இட்ஸ் ஒன் திங் டு திங்க் அபவுட், யூனோ. அதனாலேயே நம்மளுக்கு தெரியல வாட் இஸ் ஹெவன் லைக். ஹெல் நம்மளுக்கு எல்லாரும் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஸ்மோக் இருக்கும், ஃபயர் இருக்கும் அப்படின்னு. பட் யூனோ ஹெவன் ஐ ஆல்வேஸ் திங்க் தட் யூனோ இட்ஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் பிளேஸ். நான் ஏஜ் 11 இருக்கும்போது ஐ சா விஷன். வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷன் பார்க்குறேன். இது எப்போ நடக்குதுன்னா ஒரு சர்ச் கேம்பில், கிட்ஸ் சர்ச் கேம்பில். ஸோ அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் செஷனில் டீச்சிங் எல்லாம் கொடுக்குறாங்க. லவ்வை பற்றி டீச் பண்ணுறாங்க. நம்ம எப்படி லவ்வோட இருக்கணும், ஹவ் வி ஷுட் லவ் ஈச் அதர், அப்படி டீச் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரேயர் டைமில் அப்படியே ஒரு மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்துச்சு. இந்த ஹோல் யூனோ எல்லா கிட்ஸும் அழுகுறாங்க. And it was the atmosphere shifted. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு விஷன் பார்க்குறேன். அந்த விஷன்ல ஆண்டவருடைய பாதத்தை பார்க்குறேன். I'm seeing his feet and அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. அவருடைய ஃபீட்டும் அவர் கீழே இந்த பாட்டம் வரைக்கும் அந்த ரோப் மட்டும் தெரியுது. அது மட்டும் ரொம்ப பிரகாசமாக தெரியுது. ஸோ அந்த ஃபீட் பார்க்கும்போது I could see the road as well. இந்த ரோடு தங்கத்தில் செஞ்சு இருக்குது. அதில் பக்கத்தில் நிறைய பிளான்ஸ் அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது I was filled with the love of God. I cried and I cried. I don't know how long, at least ஒரு 1 hour இருக்கும். It was such an amazing experience. இது வரைக்கும் I cannot explain what happened at that time. யாரும் அந்த டைம்ல யாரும் பேசவும் இல்லை. லைக் யூஸ்வலி மைக்கை வச்சு சொல்லுவாங்க, ஓ உங்களுக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. அதை நினைக்கும் போது நம்ம அழுக வரும்ல. அந்த டைம்ல யாருமே பேசல. இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் டைம். ஸோ ஐ saw a small glimpse of heaven. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதுவே இட் ஜஸ்ட் filled me with so much of joy. அதுலேருந்து ஐ தேங்க் காட் ஃபார் தி ப்ரிவிலேஜ். எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல் ஐவ் பின் ஏபிள் டு see glimpses of heaven. ஸோ அது பார்க்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் ஸோ க்ளோரியஸ். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே மெயின் விஷயம் என்னன்னா, ஹெவன் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். அதுதான்
யூனோ த மெயின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காட் இஸ் லவ். நம்ம ஒரு ஹெவனை ஃபீல் பண்ணும்போது, ஈவன் when you get a glimpse of heaven, you see a vision of heaven, that love just comes into you. யூனோ அந்த ஒரு ஃபீல் வருது. ஸோ whenever I experience this, it's always amazing. உங்களுக்கு ஏதாவது what do you think about that? நீங்கள் சொன்ன பாயிண்ட் படி the love of God. ஸோ நான் வந்து இந்த மாதிரி விஷனில் நான் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் ஆனால் அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், பரலோகத்தில் இருக்கிறவங்களுடைய குணாதிசயம், நம்மளுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருந்தால் நம்ம வந்து பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக இருப்போம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது பிரதானமானது அன்பு. அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஷியலாகவும் சொல்கிறீங்க விஷனில். தென் நான் அதில் இன்னொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கும் போதும் லைக் ஒன் பர்சன் when he went to the gate of heaven, அங்க வந்து கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, did you learn to love the Lord? Did you learn to love your neighbors? இந்த ரெண்டு கேள்வியில வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி ரெண்டு கமாண்ட்மெண்ட்ல எல்லாமே இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இட்ஸ் ரியலி ஸ்ட்ரைக்கிங். என்னன்னா, டுடே இன் திஸ் ஜெனரேஷன் ஆக்சுவலி இந்த ஜெனரேஷன் வந்து சீக் லவ். பட் ஆனா அந்த ஒரு லவ்ல வந்து ஒரு மாயையான ஒரு லவ்க்குள்ள போய், இல்லைன்னா அவங்க வந்து ஒரு நீடுக்காக ரொம்ப போயிட்டு they lose themselves, they go into a lot of addictions and rejection, everything. பட் அந்த ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த ஹெவனுடைய அட்மாஸ்பியர்ல வந்து பியூர் லவ் ஆஃப் காட், அந்த ஒரு இன்னசென்ட் லவ், அந்த ஒரு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதும் அதில் வாழ்றதும் இட்ஸ் ஷுட் பி ஆர் கோல். ஆமா, நம்ம ஆக்சுவலி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு. அது உண்மையிலே எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, இட்ஸ் வித் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரூ இன்னசென்ட் லவ். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு லவ், என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஒரு லவ், யாரை நம்ம ஹர்ட் பண்ணாலும் அவங்கள ரிட்டர்ன் லவ் பண்றது, அந்த மாதிரி உள்ள லவ் இருக்கும்போது யூ கேன் ட்ரூலி எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவன் ஆன் எர்த். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் நீங்க சொன்னப்போ ஹெவன்ல ஒன் ஆஃப் த மெயின் கிரைட்டீரியாஸ் டு ஈவன் கோ டு ஹெவன் இஸ், ஒன்னு டிட் யூ லவ் த லார்ட் யுவர் காட், ரெண்டாவது டிட் யூ லவ் யுவர் நெய்பர். ஸோ அதனால தான் அதை நான் கேட்கும் போது ஐ ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட். இப்போது சில மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க தட் நம்மளை ஹெவனுக்கு போகிறதுக்கான ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மெயினாக என்ன இருக்கும்னா அன்ஃபர்கிவ்னஸ் அண்ட் பிட்டர்னஸ், விச் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் லவ். ஸோ நம்ம ஒரு பிட்டர்னஸ் நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அன்ஃபர்கிவ்னஸை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா we cannot abound in love. அதுதான் பவுல் சொல்றார், abound in love. அப்படின்னா you are constantly growing in love. So I always remember, ஒரு விஷன் ஹெவனை பற்றி பார்க்கும்போது it always melts my heart. ஒரு க்ளோரி இருந்தா கூட அந்த க்ளோரியிலே ஒரு லவ் அப்படியே உள்ள வரும். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அந்த டே மாறிடும் when you see a glimpse of heaven. அந்த டே மாறும். that's how lovely heaven is, and everyone should experience that, even here on earth. ஸோ இங்கே நீங்க சொன்ன மாதிரி heaven on earth மாதிரியே, then if you are not in love, ஆண்டவருடைய அந்த அன்புல நம்ம வாழாம நீங்க சொன்ன மாதிரி அன்ஃபர்கிவ்னஸ், பிட்டர்னஸ் இதெல்லாம் இருக்கும்போது then it becomes hell on earth. So obviously அதெல்லாம் it's taking us there. So அந்த ஒரு இதுல நம்ம இப்போ வாழும் போதும் then லைஃபே ஹெல் மாதிரி மாறிடும். கண்டிப்பா. ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்து ஏஜ் மேபி 17 or 18 இருக்கும். அந்த டைம்ல ரொம்ப அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தார். என்ன சிச்சுவேஷன்னா, அவர் வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மாவும் ஜஸ்ட் அந்த டைமுக்கு முன்னாடி மேபி 5-6 years பேக் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னன்னா, அவர் 2 பேரண்ட்ஸ்டையும் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஸோ இந்த செப்பரேஷன்னால நான் இங்கே போகணுமா அங்கே போகணுமா, எஸ்பெஷலி ஒரு 11-12 years old அந்த அந்த டைமில் when you're processing this, you really don't know அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. கரெக்டாக it was affecting him அந்த டைமில். ஸோ ஒரு 17-18 வரும்போது ஏங்கிட்டு இருந்தார், சரி அன்புக்கு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது he started to go into wrong relationships. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ளை லவ் பண்ணாரு. அந்த கேர்ள் வந்து உண்மையிலே இந்த பையனை லவ் பண்ணிச்சான்னு தெரில, பட் இட் brought him into bad habits.
the girl was into bad habits. The relationship குள்ள வந்தனால he was coming into the bad habits as well. அப்படி வந்தனால for the next 10 years of his life he was affected. He was getting deeper and deeper into all these kind of things, you know, drinking, smoking, drugs, getting caught by police, you know. So எல்லாமே வாழ்க்கையை அப்படியே it completely turned around. எதனாலனா love, absence of love. ஸோ அந்த ஒரு லவ் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது we can truly live our lives to the fullest potential. ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்காரோ, நம்ம எப்படி வாழணும்னு அவர் பிளான் வச்சிருக்காரோ, லவ்வோட தான் அதை வாழ முடியும். we can even walk in the will of God without love. அப்படி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில கனியும் இருக்காது, ஒரு சமாதானமும் இருக்காது. நம்ம ஆண்டவர் சித்தத்தை செஞ்சுட்டு இருக்கலாம், பட் ஒரு வெறுப்போட செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது if you're not putting your heart into doing it, ஃப்ரூட்ஸ் வராது, அதுக்கான ரிவார்டு கிடைக்காது. ஸோ அப்படியே you will go deeper and deeper and deeper. Well, I thank God இப்போ அவர் வாழ்க்கை மாறி இருக்கு and now he is serving the Lord. பட் நினைச்சு பார்க்கும்போது the root cause எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா the absence of love. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சொன்னது. பேரண்ட்ஸுடைய செப்பரேஷன், பேரண்ட்ஸ் வீட்டில் சண்டை போட்டாலே இட் அஃபெக்ட்ஸ் த சில்ட்ரன். கண்டிப்பா. ஸோ அது வந்து இட் காசஸ் சம் டேமேஜ். அண்ட் அந்த அன்பு இல்லாமல் அந்த வாழ்க்கையே வந்து இட் கோஸ் த்ரூ ஹெல். ஆமாம், என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்க வளரும் போது கண்டிப்பா எந்த ஃபேமிலியில தான் சண்டை இருக்காது, எல்லா ஃபேமிலியும் சண்டை இருக்கதான் செய்யும். ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து they will make sure பிள்ளைங்க முன்னாடி சண்டைவே போடக்கூடாது அப்படின்னு. ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா பெட்ரூம்ல போயிட்டு தனியாக எல்லாம் பேசிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. பிள்ளைங்க முன்னாடி நம்ம சண்டே போடக்கூடாது. வெரி குட் எக்ஸாம்பிள். நிறைய பேர் பேரண்ட்ஸ் இவங்க பார்த்துருந்தா கூட they can just take this point. என்னன்னா பிள்ளைங்க முன்னாடி அந்த சண்டை போடுறத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இட்ஸ் குட் ஃபார் தியர் சில்ட்ரன் அண்ட் தியர் ஜெனரேஷன். ஆமா, அவங்க வந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. And parents are like the source of the children's life. அவங்க வந்து எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸை பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர அப்ரூவலும் அன்பும் இது எல்லாமே அவங்களோட லைஃப்பை சோலை வந்து இன்னும் பெட்டர் பண்ணும். கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் வந்து அந்த லவ்வோட ஒருத்தர் அந்த லவ் வந்து பிள்ளைங்களுக்கு காட்டலனா, இதை ஷோயிங் நானும் அம்மாவும் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோன்னு அந்த ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சுன்னா பிள்ளைங்களுக்கும் நான் யாரை சூஸ் பண்ணேன், எந்த சைடுக்கு போவேன்னு நம்ம அது தெரியாது. ரெண்டாவது நான் இந்த சைடுக்கு போனால் இது கிடைக்கும், அந்த சைடுக்கு போனால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு they will start to choose. ஸோ ஒரு சின்ன வயசுலேயே we're teaching them to not love. கரெக்டா? ஒருத்தங்கள நான் ரொம்ப அன்பு செலுத்தி நான் இவங்ககிட்ட போயிட்டேன்னா எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க, அப்பா எல்லாமே பண்ணி கொடுப்பாரு, அம்மா வந்து எப்போதும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அந்த ரூட்லேயே ஒரு சின்ன அந்த ஃபவுண்டேஷன் இயர்ஸ்லேயே ஒரு எப்படி ஃபுல்லாக லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இன்டைரக்டாக சொல்லித்தரோம். ஸோ பட் when it comes back to heaven, it's just so lovely, full of love. And no sorrows, no tears, no fear, no death. ஆமா, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே வந்து இனிமையான விஷயங்களா இருக்கு. ஆமா, அதை வந்து ரெவலேஷன்ல நம்ம படிக்கிறோம். அண்ட் சொன்ன மாதிரி தான் இட்ஸ் ஜஸ்ட் தி ஆப்போசிட் ஆஃப் வாட் இஸ் ஈவில். நம்ம இந்த பூமியில வாழும் போது எக்ஸ்பீரியன்சிங் சோ மெனி ஹார்ட்ஷிப்ஸ், டெய்லி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, ஏதாவது பார்க்குறோம். பட் ஹெவன்ல இருக்கும்போது absolutely nothing. There is just joy, there is hope, there is life for eternity, and there is love. So I look forward to being there permanently. Hopefully at the end of the day we all qualify. அதான் மெயின். அந்த ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ஆமா, did you learn to love? So இது இந்த process ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா, we are here for a reason. இந்த உலகத்துக்கு ஏன்டா வந்தோம்னு சில பேர் நினைக்கலாம், பட் ஆனா we are here for the reason. ஆமா. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு when we learn to love, and Jesus சொன்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து love your enemies. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நேச்சுரலி நமக்கு வர கோபத்துக்கும் நமக்கு வர வெறுப்புக்கும்
ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வர தாட்ஸுக்கும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆனால் அது வந்து தட் இஸ் த வே ஆஃப் லவ். ஆமாம், ஆண்டவர் சொன்னது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹையர் லெவல் ஆஃப் love to love the enemies. உண்மையில நம்ம நல்ல எக்ஸாம்பிளே பார்க்குறோம் பைபிளில். அவர் சிலுவையில் அறையப்பட்டப்போ அவ்வளோ வலியில் இருந்தார். ஏன்னோ so much of pain and எப்படி தாங்கிட்டான்னு உண்மையிலே புரியல. அந்த டைம்ல கூட he's praying to God and he's telling the Father, forgive them for they do not know what they do. அதுதானே லவ். யூனோ என்ன நடந்தாலும், என்ன ஒரு கஷ்டம் வந்தா கூட Lord forgive them, தெரியாம பண்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஓவர் கம் பண்ணி போறது தான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நான் ப்ரேயர் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஹெல்ப் மீ டு லவ் பீப்புள் பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு கோவம் வரும், வெளியே காட்டிக்க மாட்டேன், உள்ளே இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமோட தான் வெளியே காட்டுவேன், பட் யூஸ்வலாக எல்லாமே உள்ளே வச்சிருப்பேன். பட் ஐ வாஸ் டெல்லிங் காட் திஸ் இயர் ஹெல்ப் மீ டு லவ் பெட்டர். யூனோ அந்த ஒரு ஆங்கரை அப்படியே எடுத்துட்டு help me to show more love அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன். I'm working on it. You're all on the process. And it's wonderful journey. நம்ம வந்து we're getting better day by day. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும் போதும் பேசும்போதும் இப்படி நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைக்கும் போதும் அப்போதான் நம்ம ஒரு சேஞ்சுக்கு நேராக போகிறோம். ஆமாம். ஸோ இட்ஸ் குட் டு டிசைட். இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இட்ஸ் குட் டு டிசைட் எங்க நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், நம்ம எங்க இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு, குணாதிசயங்கள் மாறுறதுக்கு டெஃபினெட்லி. அண்ட் ஹெவன்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் ஆன் தட். என்னன்னா ஹெவன்ல வந்து நிறைய பீப்புளுக்கு ஒரு பெர்செப்ஷன் வந்துருச்சு. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஹெவன்ல போயிட்டு நம்ம ஆல் தி டைம் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவோம், ப்ரைஸ் பண்ணுவோம் ஃபார் இட்டர்னிட்டி. அதுதான் நம்ம வேலை அப்படின்னு நான் சின்ன வயசுல அப்படி நிறைய கேட்டிருக்கேன். நிறைய பேரும் டீச் பண்ணதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். But that's not the case. Heavenல there's so many things to do. There's so many works that need to be done. So நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா சாது அங்கிள் இதை பத்தி ஒரு ஷேர் பண்ணாரு. ஒருத்தர் வந்து மறிச்சிட்டோன்னே அவருடைய வாழ்க்கை ஹெவன்ல எப்படி வாழ்றாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு கிளிம்ஸ் காட்டுறாங்க. பார்க்கும்போது இவர் பூமியில வாழும்போது ரொம்ப நார்மலான பர்சன், வெளியே யார்ட்டையும் ரொம்ப பேசிக்க மாட்டாரு, ரொம்ப குவாய்ட்டான பர்சன், அப்படியே அமைதியாவே இருப்பாரு. ஆனா என்னன்னா அவர் ப்ரேயர் டைம்ல கரெக்டா இருப்பார். எல்லா டைம்லயும் கரெக்டா ஆண்டவருக்கு நான் இந்த டைம்ல நான் ப்ரேயர் பண்றேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா கரெக்டா அந்த டைம்ல என்ன நடந்தாலும் கரெக்டா போய் ப்ரேயருக்கு போயிடுவார். சரி, இவர் மறிச்சதுக்கு அப்புறம் யூஸ்வலா நம்ம பெர்செப்ஷன் என்ன இருக்கும், சரி அவர் பெருசா ஊழியம் எதுவும் பண்ணல, அவரு ஆண்டவருக்குன்னு எதுவும் உண்மையிலே அவர் எதுவும் பண்ணல, அவர் வந்து ப்ரேயர் தான், வீட்டுல தனியா ப்ரேயர் பண்ணுவாரு, சேர்ந்து ஃபேமிலி கூட ப்ரேயர் பண்ண மாட்டார், சர்ச்சுக்கு கூட அவ்வளோ போக மாட்டார், தனியா ப்ரேயர் பண்ணுவார். ஆனா ஹெவன்ல பார்க்கும்போது அவருக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு ஜாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜாப்னு நான் சொல்லக்கூடாது, பட் தட் இஸ் ஹிஸ் ரோல். அவங்க வந்து that he will continue to pray for people on earth. So அப்படி பார்க்கும்போது how important our life on earth is. You know, நம்ம இங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹோலியாக வாழ்கிறோமோ, லவ்வோட வாழ்கிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி ஹெவன்ல கூட ஒரு ரோல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இங்க வந்து ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு அங்க போனா கூட we will be on the outer courts. அதுதான் நம்ம படிக்கிறோம். It says that there are people in the outer darkness. அவங்க உள்ள பார்க்கும்போது they are gnashing their teeth. சில பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஹெல்ல இருக்காங்க, ஹெவனை பார்த்து இப்படி புலம்புறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு. பட் that's the wrong interpretation. Correct interpretation என்னன்னா, there is the throne of God in heaven. The light of God, the glory of God, the fire of God, the love of God அங்கிருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகும்போது these people are actually in heaven. ஆனா they are far away from the throne. ரொம்ப தூரமா இருக்கனால அவங்க என்ன புலம்புறாங்கன்னா, என் வாழ்க்கையை இன்னும் நல்லா வாழ்ந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்திருப்பேன், ஒரு ரிக்ரெட்ல அப்படி புலம்புறாங்க. So, you know, we should understand that even if you are in heaven, anga kuda
you could have been in a better role. Okay. What really determines that is life on earth. இங்க நம்ம கரெக்டா லவ்வோட, ஆண்டவருக்கான லவ், மற்றவங்களோட இருக்கிற லவ், ஈவன் லவ்விங் யுவர் செல்ஃப், அப்படி வாழும் போது then you will be put in the right place in heaven and you will even enjoy your life there as well. Yeah. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவுட்டர் கோட்ஸ், அவுட்டர் டார்க்னஸ், ஸோ அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இங்கே என்ன லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியில், ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் நம்ம எப்படி இங்கே வாழ்ந்து முடிக்கிறோமோ, தென் தட் டிட்டர்மைன்ஸ் ஆர் பிளேஸ் தேர். ஆமாம். ஸோ நம்ம வி ஹேவ் டு பர்சியூ. இப்போ வந்து நம்ம இன்னும் முன்னேறி செல்லணும் நம்ம வாழ்க்கையில், நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவில் இன்னும் அவருடைய மகிமையில வாழ கற்றுக்கொண்டாதான் நம்ம அங்கேயும் போய் அப்படி வாழ முடியும். கரெக்ட். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பார்த்துட்டு இருக்கிறதான ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். என்னன்னா, லேர்ன் டு லவ் த லார்ட். அது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். ஈச் டே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் நம்மளை வந்து சோதிப்பார். He will test us how much we are depending on him, how much we truly love him. அப்போ அந்த எல்லாருமே நம்ம வந்து அந்த ஒரு ப்ராசஸ்ல போகும்போதும் we grow. And also நம்ம வந்து learning to love one another. ஸோ இது வந்து ரொம்ப பிரதானமான விஷயங்கள். And to summarize everything, like நம்ம அந்த outer courts, outer darkness, இதெல்லாம் வந்து அங்க இல்லாதபடி இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி நம்ம இருக்கணும் இட்டர்னலா அப்படின்னா இப்பவே we have to take some decisions. Just to finish it up, நான் போற சர்ச்ல பாஸ்டர் அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப சிக்கா இருந்தாராம். ஸோ அவர் வந்து சிக்கா இருக்கும்போது வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவர் வந்து இன்னும் ரசிக்கப்படல. ஸோ ஆண்டவர் பற்றி தெரியும், அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் கிறிஸ்டின்ஸாக இருக்காங்க, இவர் மட்டும் இன்னும் ஃபுல்லாக ரசிக்கப்படல. ஸோ இவர்கிட்ட போய் இவருக்காக ப்ரேயர் பண்ணும்போது இவங்க ஹெவன் பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் இப்படி வாழணும், நீங்கள் ரசிக்கப்படணும், ஆண்டவர் மட்டும் தான் நீங்கள் நம்பணும், அவரே ஒரே தேவன் அப்படின்னு நல்லா பேசுகிறாங்க. அப்போ இவர் வந்து கேட்குறாரு, ஆமாம் என்ன பெரிய ஹெவனு, நான் இறந்துட்டோன்னே கரெக்டாக நான் மேலே போயிடுவேன், போயிட்டு அந்த வாசலில் நிற்பேன், வாசல் திறந்துருக்கும், அப்போது நான் வந்து என் தலையில் வந்து ஒரு தலப்பா போட்டிருப்பேன். ஸோ அந்த கேட் கிட்ட வரும்போது அந்த ஏஞ்சல் கேட்பாங்க, பார்ப்பாங்க நீங்கள் எல்லாம் குவாலிஃபை பண்ணிட்டீங்களா ஹெவனுக்குள்ளே போகிறதுக்கு. பார்க்கும்போது நான் குவாலிஃபைடு இல்லைன்னு பார்ப்பாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், அந்த தலப்பா எடுத்துட்டு நான் ஹெவன்ஸ் கேட்ஸ்குள்ளே எடுத்து வீசிடுவேன். நான் வீசிட்டு ஏஞ்சல்ஸ் வந்து பார்ப்பாங்களா, ஓ இவர் வந்து பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷன், அதனால இவரே போய் தலப்பா எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு உள்ள வர சொல்லுவாங்களா தலப்பா எடுக்கிறதுக்கு. இவர் தலப்பா எடுத்துட்டு உள்ள ஓடிடுவாரா. இந்த பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு துண்டு போட்டு பிடிக்கிறாங்க, துண்டு போட்டு அந்த மாதிரின்னு இவர் ஒரு மாயையில வாழ்றாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கெல்லாம் ஒரு நீதி இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, இன்னும் ஹெவன்ல ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கலாம் ஒரு ஹாப்பி கோ லக்கியா இருக்கலாம் அப்படின்னு. சொன்ன மாதிரி லவ் இருக்கு, அதே டைம்ல there's discipline as well. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போவே we should make that decision. நான் ஹெவன்ல நல்லா ஒரு லைஃப்ல நல்ல ஒரு மினிஸ்ட்ரியை நான் கண்டினியூ பண்ணோன்னா இந்த பூமியில கூட நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். கண்டிப்பா. ஓகே, ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் இந்த ப்ரோக்ராம் இந்த இடத்துல. பட் வி வில் கண்டினியூ மேபி த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையிலும் ப்ரையாரிட்டைஸ் எது முக்கியமோ அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆண்டவரை ஃபர்ஸ்ட்டாக வைங்க. தென் லவ் ஆஃப் காட் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர், லெட்ஸ் பில்ட் அவர் லைஃப்ஸ் in the fear of God, in the love of God. God bless you.